இன்னைக்கு ரிலேட்டிவ்ல உள்ள அக்கா பசங்களுக்கு காது குத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக காலையிலேருந்து 1 ஹவரா இந்த பூவை கட்டிட்டு இருக்கேன். என்னால் இவ்வளோதான் கட்ட முடிஞ்சது. அப்புறம் கடகடான்னு நானும் என் தம்பியும் கிளம்பி என் பையனை தூக்கிக்கிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டோம். ராவன்பட்டுக்கு இந்த கூட்டமாக இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். ஸோ தம்பி தனியாக தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அங்கே இருக்கிற சாமியெல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மேல் வீட்டில் இருக்கிற பாப்பா வந்து அத்தை அதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன், நீ பாருத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இந்த ட்ராயிங் புக்கு, க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்சில்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ட்ராயிங் புக்கை வந்து அன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து சரியாக கலர் பண்ணுறனோ இல்லையோ அதை கம்ப்ளீட் பண்ணி தூக்கி போட்டுருணும். அப்போ தான் மனசு ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்சில்லாம் தனியாக எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணி அதிலலாம் என்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது.